ஏதோ டீம்ஸ் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலவரம் வந்து ஆஸ் யூஷுவல் பார்வதி எல்லா முன்னாடி நிக்கிறவங்க பேசும்போதே நேத்தே வான் பண்ணாங்க. ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அங்க உட்கார்ந்து பேசாத, முதல்ல கவனி, அதுக்கப்புறம் பேசு அப்படிங்கிறத விஜய் சாரே சொன்னாரு. ஆனாலும் மறுபடியும் அவங்க அதை தான் பண்றாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதி இருக்கிற இடம் பிரச்சனையா தான் இருக்கும். அதுக்கு லாஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க் எவ்வளவு ஃபன்னா போச்சுன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். பார்வதி அந்த டாஸ்க்ல இல்ல, அதனாலதான் அந்த டாஸ்கே ஃபன்னா போச்சுன்னு நான் சொல்றேன். போன வாரம் எல்லாரும் விளையாடும் போது ஈவன் பார்வதியும் உட்காந்து சிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் பார்வதி விளையாடும் போது மட்டும் பார்வதி தோக்கணும், பார்வதி விழுந்துடணும், பார்வதி கடிப்படணும், பார்வதி அதுதான் அவங்க ரியாக்ட் பண்றதுக்கான ரீசன் சொல்றேன். இந்த மாதிரி போஸ்ட் கனியக்காவை நிப்பாட்டி வச்சு இத்தனை கேள்விகள் வாரம் கேட்டுட்டே இருந்தா அவங்கனால ஒவ்வொரு வாரமும் பார்வதி மாதிரி போல்டா விளையாட முடியுமா? என்னோட வாய்ப்பே கிடையாது. அழுதுட்டு உட்காந்துருவாங்க. பார்வதியை இந்த சீசன் அடிச்சா மாதிரி அந்த வீட்டுல வேற யாரையாவது அடிச்சிருந்தா அவங்க நிக்க மாட்டாங்க. திவ்யா அழுவாங்க திட்டு வாங்கிட்டு. பார்வதி அழுது பாத்தீங்கன்னா போஸ்ட் திட்டு இருந்தா 3 பேர் உட்காந்து எங்க நம்மள பேச விடுறாரு. அடுத்த வாரம் இத விஜய் சேதுபதி நான் கேட்பாரா? நான் பேசவில்லையா? அவர் வந்து எப்படி தெரியுமா பண்ணுவாரு, வந்து அப்படி கை கட்டின்னு உட்காந்து பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, என்னென்ன இருக்கோ எல்லாரும் சொல்லுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு உட்காந்துடணும். அந்த மாதிரி பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு எவ்வளவு தைரியங்க. அதுதான் நான் சொல்றேன். விஜய் சொல்றாரு ஒரு வார்த்தை, அதனாலதான் நான் எதுவுமே பேசல. சரி, நான் என்ன சொல்றேன், உங்களை பேச விட மாட்டாருன்னு சொல்றீங்க, சாரி சொன்னா சொல்ல விட மாட்டேங்கிறாரு, ஓகே நான் சொன்னாலும் ஏதாவது சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல. என்னைக்காவது ஒரு ஹோஸ்ட மதிச்சு சார்னு சொல்லி நீங்க பேசிருக்கீங்களா? இப்ப எப்ஜே டார்கெட் எப்ஜே மேல கோவம் வந்துருச்சுங்க. எப்ஜே உட்கார், எப்ஜே அவன் மேல அதனாலதான் இப்பெல்லாம் அவர் எது பேசினாலும் ஓகேண்ணா, நான் சாரி கூட சொல்றது இல்ல. சாரி சொன்னா இப்போ உன்னை சாரி சொல்றதுக்காக சொல்லன்றாரு. சுபி நீ எப்படியாவது ஜெயிச்சிரு சுபிமா அப்படின்றாரு. இங்க பார்வதியை பார்த்து நீ எல்லாம் கேப்டனாவே வந்துடாத அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? காமெடியா எடுத்துக்கணுமா இல்ல சீரியஸா எடுத்துக்கணுமா? விக்ரம் இல்லாம கனியால இருக்க முடியாது, கனி இல்லாம எஃப்ஜேவால இருக்க முடியாது, எஃப்ஜே இல்லாம திருப்பி விக்ரமால இருக்க முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரிதான் அரோராவால கமருதீன் இல்லாம இருக்க முடியாது, கமருதீனால அரோராவால இருக்க முடியாது. அந்த மாதிரி மாத்தி மாத்தி இப்படி செயின் மாதிரி தான் இருக்காங்க. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, திங்கட்கிழமை காலையில எதை பத்திங்க பேசுவோம்? பிக் பாஸை பத்தி தான் பேச போறோம். அதுவும் நம்ம பிரியா ரஞ்சித் கிட்ட தான். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது சனி ஞாயிறு, விஜய் சேதுபதி சார் கேட்ட கேள்வி எல்லாம் சரியான கேள்வி தானா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 2 எவிக்ஷன் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, நிறைய தகவல்கள் வச்சிருப்பாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் பிரியா. வணக்கம். பில்டப் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு ரெண்டு ப்ரமோ வந்திருக்கு. 2 ப்ரமோவும் பார்த்தா வந்துட்டு ஒன்றில் வந்துட்டு நலுங்கு வச்சுக்கிறாங்க, மாற்றி ஹோலி கொண்டாடிக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ நாமினேஷனில் யார் யார் இருக்க போகிறா அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, தலைவர் வந்து வினோத் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ப்ரோமோல பார்த்தா ஏதோ டீம்ஸ் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலவரம் வந்து ஆஸ் யூஷுவல் பார்வதி எல்லா முன்னாடி நிக்கிறவங்க பேசும்போதே நேத்தே வான் பண்ணாங்க. ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அங்க உட்கார்ந்து பேசாத, முதல்ல கவனி, அதுக்கப்புறம் பேசு அப்படிங்கிறத விஜய் சாரே சொன்னாரு. ஆனாலும் மறுபடியும் அவங்க அதை தான் பண்றாங்க. இது எப்படி சொல்றேன்னு தெரியல. அது ஒரு 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 அந்த அது அது நம்மளுக்கே தெரியணும். இப்ப எய்த்தாப்புல ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒண்ணு கேட்டுட்டு பதில் சொல்லு. நடுவுலே பேசுறது, அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க, பக்கத்துல பேசு, எய்த்துல பேசுது, அந்த இடமே வந்துட்டு ஒரு ஹோஸ்டுக்கும் மரியாதை இருக்க மாட்டேது, அங்க நிக்கிற லீடருக்கும் மரியாதை இருக்க மாட்டேது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பிரமோல போயிருக்கு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு என்ன தெரியுமா, அவங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பண்ண தப்புக்காக தண்டனையா நிறைய வேலைகள் வந்து அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளீனிங் ஆர் கிச்சன் அந்த வெசல் வாஷிங் இதை மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கொடுத்த வேலையே திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. போன வாரம் அதை பண்ணனா இந்த வாரம் அதையே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை சொல்றாங்க. ஆமா, எனக்கு என்ன அப்படின்னா, யாரு எங்க வேணாலும் போடுங்க, அரோரா தூக்கி கிச்சன்ல போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. லாஸ்ட் வீக் வந்து இதை யாரோ சொன்னாங்க, கமருதீன் சொன்னாரு இவர்கிட்ட, அமித் கிட்ட, டாஸ்க்கு முன்னாலேயே சொன்னாரு. ஆனாலும் அவர் வந்து விக்ரம மட்டும் தான் இழுத்து போட்டாரு. ஏன்னா விக்ரம் அரோரா தான் கிச்சன் பக்கமே வரல. ஸோ போன வாரம் வந்து ஒருத்தரை இழுத்தாச்சு. இந்த வாரம் வந்து அரோராவை இழுத்து போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதி இருக்கிற இடம் பிரச்சனையா தான் இருக்கும். அதுக்கு லாஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க் எவ்வளவு ஃபன்னா போச்சுன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான்.
பார்வதி அந்த டாஸ்க்ல இல்ல. அதனாலதான் அந்த டாஸ்கே ஃபன்னா போச்சுன்னு நான் சொல்லுவேன். சோ அந்த அளவுக்கு வந்து அது ஏன் பார்வதி என்ன என்ஜாய் மட்டும் பண்ணி பிரச்சனையா போகுது? அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க எதையுமே அதாவது ஆப்போசிட்டா தான் பாக்குறாங்களே தவிர்த்து, அதுக்கான காரணமும் அந்த கண்டஸ்டன்ஸ் தான். ஒரு வேலையே இப்போ இருக்கலாம்ல. விக்ரம், இப்போ சுபிக்ஷா போன வாரம் எல்லாரும் விளையாடும்போது ஈவன் பார்வதியும் உட்கார்ந்து சிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் பார்வதி விளையாடும்போது மட்டும் பார்வதி தோக்கணும், பார்வதி விழுந்துடணும், பார்வதிக்கு அடிபடணும், அப்படி பார்வதி அதுதான் அவங்க அது ரியாக்ட் ஏன்? பண்றதுக்கான ரீசன் சொல்றேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. போன வாரம் கேப்டன்சி டாஸ்க் வந்து பார்வதி இல்லாதனால தான் ஃபன்னா போச்சு. கனி வர அழுத்தி அழுத்தி சொன்னாங்க. இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் பாருங்க, செம்ம ஃபன்னா போச்சு. இது மாதிரி போனதே கிடையாது. ஒரு கேப்டன்சி கூட இந்த மாதிரி போனதே கிடையாது. ஃபன்னாவே இருந்தது கிடையாது. அதுக்கு நம்ம முக்கியமா பிக் பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்ன்ற குத்தி குத்தி சொன்னாங்க. அது நல்லாவே புரியுது அவங்க பார்வதி தான் சொன்னாங்கன்ட்டு. ஆனா அது எந்த விதத்திலயும் பார்வதி எடுத்துக்கல. போன வாரம் அதை கன்சிடரே பண்ணல. ஆனா வெளிப்படையா மக்களுக்கு தெரியும் பார்வதி இல்லாததுனால தான் அந்த டாஸ்க் நல்லா போச்சு அப்படிங்கிறது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேற பார்வையில பாக்குறேன். என்னன்னா விக்ரம், கனி, சபரி விட்டுருங்க. விக்ரம், கனி, சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை இவங்க எல்லாருமே ஒரு குரூப். இவங்க எல்லாருமே பார்வதிக்கு ஆப்போசிட். சோ பார்வதி அவங்க கூட போய் விளையாடினாலும் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா இவங்க டைரக்டா பார்வதி திட்டியிருக்காங்க, பேசியிருக்காங்க. பார்வதியும் இவங்கள பேசியிருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல பார்வதி அவங்க ஹர்ட் பண்றாங்கன்னா அதை ஹர்ட்டிங்கா தான் எடுத்துப்பாங்க. இல்ல இப்ப ஏன் அரோரா பேசக்கூடாது? அரோரா காலை புடிச்சு இப்ப இழுத்தாருல நான் உங்களை விக்ரம். திட்டுனா நீங்க என்னை திருப்பி திட்ட மாட்டீங்களா? ஆமாங்க. கேப்பீங்கல்ல. அதுதான் அதைத்தானே புரிய பண்றாங்க. மாட்டேங்குதுன்னு சொல்றேன் அதைத்தானே மக்களுக்கு. பண்றாங்க. அது ஜாலியா போகுதுன்னு மக்கள் சொல்றாங்க. ஓகே. ஏன் அது ஜாலியா போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த சீசன்லயே ஒன்லி ஃபன்னா போன ஒரே டாஸ்க் அந்த கேப்டன்சி மட்டும்தான். இருக்கட்டும். ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த மாதிரி ஹோஸ்ட் கனியக்காவை நிப்பாட்டி வச்சு இத்தனை கேள்விகள் வாரம் கேட்டுட்டே இருந்தா அவங்கனால ஒவ்வொரு வாரமும் பார்வதி மாதிரி போல்டா விளையாட முடியுமா? என்னோட வாய்ப்பே கிடையாது. அழுதுட்டு உட்காந்துருவாங்க. பிக் பாஸ் அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாரு. அவங்க ட்ரெஸ்ஸ வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னுலாம் வந்து உள்ள பேசிட்டு இருக்காங்கங்க. அவங்க வந்து சீசன் 1ல இருந்து பிக் பாஸ லவ் பண்றாங்களாம். சோ அதனால வந்து அவருடைய குரலுக்கு அவங்க வந்து அடிமையாம். அவர் குரலால சொல்லப்படுற எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி அவங்க வந்து நடந்துப்பாங்களாம். சோ அதனால வந்து என்ன புகழ மாட்டேங்கிறாரு. என்ன தவிர்த்து இருக்கிற எல்லாரையும் புகழ்றாரு. உண்மையான காதலுக்கு வந்து இதுவும் இல்லாம போச்சு. அப்படி இப்படின்னு பேசுறாங்க அவங்க. ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, பார்வதிய இந்த சீசன் அடிச்சா மாதிரி அந்த வீட்ல வேற யாரையாவது அடிச்சிருந்தா அவங்க நிக்க மாட்டாங்க. திவ்யா அழுவாங்க. திட்டு வாங்கிட்டு. பார்வதி அழுது பாத்தீங்களா நீங்க? திவ்யா ரொம்ப question ரேரா கேட்கும்போதே அழுதுருக்காங்க. வந்து அது உள்ள உடைஞ்சதுக்கு அப்புறம் அழுதுருக்காங்க. ஆமா. FJ ஓட விஷயத்துல. இப்ப கூட அவங்க அம்மாக்கு உட்காந்து மெசேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ செகண்ட் வந்துட்டு திவ்யா அழுவாங்கன்னு சொன்னீங்க. திவ்யா வந்து அந்த இடத்துல பிளாங்க் ஆயிருவாங்க. ஹோஸ்ட் என்ன கேட்கிறாரு? நம்ம என்ன அத பண்ணணுமா? என்ன ஏது பண்ணணும்? இந்த இருக்குமா? TR சாரோடது ரியாக்ஷன்ஸ்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அப்படி அந்த மாதிரி வந்து இருப்பாங்க திவ்யா. டிஆர்னு So- சொன்னாலே எனக்கு வினோத் ஞாபகம் வந்துருவாரு. VR. எனக்கு என்னன்னா சோ அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் பார்வதி வந்து அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. பட் ஹோஸ்ட் பேச விடாதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து அவங்க பேசிட்டாலும் அவங்க திருந்திருவாங்க இல்லையா? அதனால அந்த திருந்தறதே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க திருந்தவே விட மாட்டோம்டா. நீங்க வாரம் வந்து எங்க கோர்ட்ல என்ன நின்னு தான் ஆகணும். உன்னை வச்சுதான் கண்டென்ட்டே போதும். நீ திருந்திட்டா எப்படி? என்ன எப்படி? பண்ணுவாரு? இதுக்கப்புறம் கமருதீன் எனக்கு இனிமே வந்து கமருதீனை பார்த்தா காதல் பண்ணேன் அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா வியானா சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டேன். வியானா கிட்ட போய் அம்மா கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரா? வெளிய அதுக்கு வந்து பார்வதி பேசுறேன். முறைச்சாங்க என்ன நீ பாத்தீங்களா? கன்சிடர் பண்ணுவியா மாட்டியா? அப்படின்னு கேக்குறாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியே வந்து சொல்லிடுச்சு. அப்போ ஆதிரை சொன்னது ஒரு வகையில உண்மைதானே. எல்லா பொண்ணுகிட்டயும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டது. இதெல்லாம் வந்து உள்ள இருந்து பார்வதி யோசிக்கணும். அவங்க யோசிக்கிற நிலைமையில இருக்காங்களான்னு தெரியல. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உள்ள போறீங்க ஃப்ரீ டாஸ்க்லனா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ளீஸ் Friend எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போவாங்களா? ஃப்ரீ அம்மா டாஸ்க்கு அடுத்து வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான் ஸ்டார்ட் ஆகும். சோ தயவு செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா அவளை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு தாயை அவங்க கண்டிப்பாங்க. அதை தாண்டி வந்து அவங்க இப்படி கம்ருதீன் உன்னை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்றத நீ உடை. கலையரசன் அவர்கள் வந்து வெளியில வந்து வேற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காரு. என்னன்னா கம்ருதீனை வச்சு பார்வதி விளையாட போறா, அது எங்ககிட்டயே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் கம்ருதீனை வச்சுதான் மூவ் பண்ண போறேன், கம்ருதீனை வச்சுதான் நான் கேமே விளையாட போறேன்றதா சொன்னதா அவர் சொல்றாரு. பட் அந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு யாராவது எனக்கு இப்ப confirm வெளியே பார்க்கணும். வராங்கல்ல, வெளியே வரவங்க எல்லாருமே வந்துட்டு முக்காவாசி பேர் பார்த்தா வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு. ஆனா அவங்களுமே சுத்தி வந்து பார்வதி கிட்ட தான் நிக்கிறாங்க. என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலா நேத்து வியானா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அத சில பேர் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. நீ வந்து நல்லா வந்து கொடையிற, அந்த மாதிரி கொடைஞ்சு கொடைஞ்சு இது பண்ற.
பட் நீ அதாவது வெளியில போயிடுறாங்க. பட் நீ எனக்கு போன வாரம் குடஞ்ச, நான் உஷார் ஆயிருக்கணும், நான் உஷார் ஆகலன்னு சொன்னாங்க. ஆனா வெளியில எப்படி போர்ட்ரே ஆயிருக்கு, மீம்ஸ்ல போடுறவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நீ குடஞ்ச அதனாலதான் நான் வெளியில வெளிய வந்துட்டேன் வந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கிடையாது. அவங்க சொன்னது, எனக்கு போன வாரம் நீ வந்து என் மண்டைய குடஞ்ச, நான் வந்து உஷாரா இருந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வியானா சொன்னாங்க. அப்ப என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு காம்படிட்டரா பாக்குற ஒரு கண்டஸ்டன்ட்ட அவங்க வந்து ஓகே, நீ இது சரியா போல, நீ இப்படி போ அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க வியானாக்கு. வியனாவும் அவங்களும் அக்கா தங்கச்சி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா அது ஒரு டாஸ்க்ல பயணிச்சதுனால, அவங்க அந்த ஒரு விஷயத்த அவங்க ஃபீட் பண்ணாங்க தான். ஆனா, அதுக்கு வியானா வந்து ரியாக்ட் ஆகல. அந்த அளவுக்கு காதல் கண்ண மறைச்சிருச்சு. அப்படித்தான் சொல்லணும். ஒரு ஹோஸ்ட் 2 வாரமா நீங்க காணாம போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமாகவும் நீங்க அது வந்து உள்ள வந்து அவர்கிட்ட பேசுறீங்க, அவருக்கு அட்வைஸ் குடுக்குறீங்க, அவர திருத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு மேல எங்களுக்கு தேவையில்ல நீங்க அப்படிங்கிற மாரி தான். ஹோஸ்டே திட்டிட்டீங்கப்பா. சோ அடுத்த வாரம் என்ன நடக்குது? ஹோஸ்ட திட்டுறது 3 பேர் உட்கார்ந்து எங்க நம்மள பேச விடுறாரு? அடுத்த வாரம் இத விஜய் சேதுபதி அண்ணா கேட்பாரா? நான் சாரி அவங்கள பேசவில்லையா? விஜய் சேதுபதி இல்ல, சார் இல்ல. அவரு கேட்பாரா? வந்து எப்படி தெரியுமா பண்ணுவாரு? வந்து அப்படி கை கட்டின்னு நீங்க உட்கார்ந்துரணும். பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. என்னென்ன இருக்கோ எல்லாரும் சொல்லுங்க நான் கேட்கிறேன். அப்படின்னு உட்கார்ந்துரணும். அந்த மாரி பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு குடுக்குற எவ்ளோ பதிலடியா தைரியங்க. இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். எஃப்ஜே சொல்றாரு ஒரு வார்த்தை. அதனால தான் நான் எதுவுமே சரி, பேசல. நான் சரி என்ன நான் சொல்றேன்? உங்கள ஓகேனா பேச விட அப்படி மாட்றாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சாரி சொன்னா சொல்ல விட மாட்டேங்கிறாரு. ஓகேனான்னு சொன்னாலும் ஏதாவது சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல. என்னைக்காவது ஒரு ஹோஸ்ட மதிச்சு சார்ன்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்களா? தயவு செய்து எனக்கு என்ன இல்ல. சொல்றதுன்னு நீங்க தெரியல. இப்ப நீங்க விஜேஸ் நீங்க பேசுங்களேன். நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறீங்க குடுங்களேன். பிரியா, நான் தான் எஃப்ஜே. நீங்க நீங்க வந்துட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க கோவமா என்ன திட்டுங்க. என்ன ஆ. திட்டுங்க. என்ன திட்டுங்க. சோ தப்புனா அது தப்புன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்காமலாம் இருக்கக்கூடாது. தப்புனா அத ஒத்துக்கணும் பிரியா. சோ நீங்க வந்து என்ன யார பத்தி ரிவ்யூ பண்ணும்போது வந்து தெளிவா ரிவ்யூ பண்ணணும். தெரியாத எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. என்ன இதுதான் இது? எஃப்ஜே பண்ணுவாரு. இல்ல என்ன இது? அது கூட இல்லங்க. கை கட்டக்கூடாதுன்னு ஹோஸ்ட் சொல்லிருக்காரு. கை கட்டுனா எடுக்க சொல்ட்டாரு. ஓகே எடுத்துருங்க. ஒரு ஹோஸ்ட் சொல்றாருன்னா, அத எப்படி கேட்கணும் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு ஹோஸ்ட்டா என்ன சொல்றீங்கன்னா, ஓகே சார். புரியுது சார். நான் புரிஞ்சுக்கிறேன். நடந்துக்கிறேன். ஓகே. அப்படி அத சொல்லணுமே யார் அங்க தவிர்த்து, பண்றான்னு நெனைக்கிறீங்க? பார்வதி பண்றாங்க. பண்றாங்கல்ல? எனக்கு தெரிஞ்சு பார்வதி பண்றாங்க. பண்றாங்க. விக்ரமும் அத வந்து பண்றாரு. பண்றாரு. விக்ரம் ஏத்துக்கிறாரு. ஓகே புரியுது. ஆனா ம். விக்ரம் திருப்பி அதே ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு ஐயய்யோ! போவாரு. பார்வதி அவரு நீ வந்து நெறைய நேரத்துல நார்மலாவே இல்ல. துருதுருன்னு இருக்க. வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு மறந்து போச்சு. சோ, நீ ஒரு நிமிஷம் கூட அமைதியாவே இல்ல. நேத்து வந்து சொல்றாரு அவரு. சோ, நீ ஏதாவது பண்ணிட்டே இருக்க. யாரையாவது ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்க, பேசிட்டே இருக்க. அப்புறம் எதுக்கு நம்ம உள்ள வந்தோம்? சும்மா அமைதியா படுத்து தூங்கிட்டு போவா உள்ள வந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட்ல சுபின்றாங்கல்ல. சுபி ஜெயிக்கணும்ன்றதுக்காக காலையில வந்து விக்ரம் சொல்றாரு. சுபியோட சப்போர்ட்டரா தான் விக்ரம் இன்னைக்கு போறாரு கேம்ல, கேப்டன்சில. சுபி நீ எப்படியாவது ஜெயிச்சிரு சுபிமா அப்படின்றாரு. இங்க பார்வதிய பார்த்து, நீ எல்லாம் கேப்டனாவே வந்துராத அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இத எப்படி எடுத்துக்கணும்? காமெடியா எடுத்துக்கணுமா? இல்ல சீரியஸா எடுத்துக்கணுமா? நீங்க எப்படி காமெடியா எடுத்துப்பீங்க? எப்படி அதுதான் பார்வதி நான் சொல்றேன். வரலாம்? நின்னு சொல்றது யாரு? விக்ரம். அது யார இதெல்லாம் சொல்றாரு? கேளுங்க விஜய் சார். இதெல்லாம் ஐயையோ! கேளுங்க. இத கேட்கணும். நீ சில்லியான ஏன் அந்த விஷயம். வார்த்தைகள் எல்லாம் கேட்கலாம் சில்லியான சொல்லலாம். விஷயம். நான் கேட்க மாட்டேன். ஒரு பொண்ணு நீ திருப்பி விக்ரம் வளர்ப்ப திருப்பி பத்தி பேசுறியா? நான் கேட்பேன். நீ வந்து விக்ரம வக்ரம்னு சொல்வியா? நான் கேட்பேன். நீ வந்து உன்ன சாவுன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? நீ எல்லாம் ஜெயிச்சிட கூடாது. விக்ரமோட விளையாட்டு கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா, நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்க. அவர டைட்டில் வின்னர் ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ, அவர் பண்ற தப்புகள வந்து இப்ப தட்டி குடுத்து, "திருந்துப்பா" அப்படின்னு இன்ட் குடுத்துட்டு போனார்ல. நீங்க பேசுறது எப்பயுமே சரியா இருக்காது. அத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதா இருக்கட்டும். கேஸ வாதாடாம இப்படி கொண்டு போனது உங்களுக்கு தப்பா தெரியலையான்னு இருக்கட்டும். ஆதிரியோட கருத்த எடுத்து வைக்கும்போது, ஆதிரியோட மனக்குமுறல அழுது முடிச்சுட்டாங்கன்னா, அது தீர்ந்து போயிடும்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள் வந்து ஓகே சார். ஆனா அது வந்து ரோஸ்ட் அளவுக்கு இல்ல. நீங்க இன்ட் குடுத்துருக்கீங்க. நீ இந்த மாரி தப்பு பண்ணிட்ட. அடுத்த வாரம் அத கரெக்ட் பண்ணிக்கோ. ஆனா பார்வதிக்கு, நீ நீ பண்ணிட்டே என்ன இரு. பண்ணாலும் நீ திருந்த மாட்ட. பண்ணிட்டே நீ இரு. என்ன நீ பேசினாலும் நீ இதே தான் பண்ண போற. நீ யாருன்னு எங்களுக்கு பண்ணு, தெரியும். பண்ணு. இதுவும் ஒரு ஹிண்ட் தான். நீ பண்ணு. அப்பதான் எங்களுக்கு கன்டென்ட். நீ பண்ணு. அதுதான். சோ பார்க்கலாம் என்ன சோ நடக்குது. 2 விதமான ஒரு விஷயங்கள வந்து 2 பேருக்கு புகுத்திட்டு இருக்காரு. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பிரேக்கப் ஆனால் உலகத்திலே ஐயோ! சந்தோஷப்படுற கேக் வெட்டி கொண்டாடுவேன் நான்லாம். மொத ஆள் நெறைய பேர் இருக்கிறோம். ஸோ கமெண்ட்ஸ்லயும் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அரோரா இந்த இது வாரம் ஒரு என்ன செயின் பண்றாங்க? மாரி தாங்க. விக்ரம் இல்லாம கனியால இருக்க முடியாது. கனி இல்லாம எஃப்ஜேவால இருக்க முடியாது. எஃப்ஜே இல்லாம திருப்பி விக்ரமால இருக்க முடியாது. அந்த மாரி.
அதே மாதிரிதான் அரோராவால கமருதீன் கமு இல்லாம இருக்க இல்லாம முடியாது, இருக்க முடியாது, கமு கமருதீனால இல்லாம பார்வதி. அரோராவால இருக்க முடியாது. அந்த மாதிரி மாத்தி மாத்தி இப்படி செயின் மாதிரி தான் இருக்காங்க. சோ அந்த செயினை உடைக்கணும்னா என்ன பண்றது? டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அந்த செயினை யாராவது ஒரு உடைக்கணும். ஆள் வெளியே போனா இந்த செயின்ல இருந்து நடுவுல செயின் கட்டாச்சுன்னா ஒரு ஆள் இல்ல, இந்த வீக்கும் டபுள் எவிக்ஷன் வச்சிருங்க பேசாம. ஒருவேளை இருக்கலாம். இருக்கட்டும். இப்ப 13 பேர் இருக்காங்க. 3 வாரம் தான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபினாலேக்கு 5 பேர் போறாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் 8 பேர். 8 பேர் 2 வாரத்துல எப்படி தூக்க முடியும்? கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பாப்போம். பார்க்கலாம். பிக் பாஸ பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து உங்ககிட்ட பேசணுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.